எங்க கோபியுமே செந்தில் கிட்ட பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்காரு. என்ன ராதிகா வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டா. சொல்லப்போனா அவளுக்காகவும் மயுக்காக எங்க அம்மா கிட்டையும் பாக்கியா கிட்டையும் நான் கெஞ்சி கூத்தாடி அவளையும் மையவும் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவ என் மேல கொஞ்சம் கூட அன்பு இல்லாம என்னை மதிக்காம என்னை விட்டுட்டு போயிட்டா. இதுக்கு மேல பாரு நான் அவளை தேடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி பயங்கரமா புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு. இதை பாத்துட்டு இருக்க செந்திலுமே இங்க பாருடா, உனக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குடா, சம்பந்தம் எல்லாம் இப்படி சரக்கடிச்சிட்டு இருந்தா உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும், நான் சொல்றது கேளு, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இந்த பக்கம் கோபியுமே அந்த ராதிகா பிரிஞ்ச சோகத்தை தாங்க முடியாம மறுபடியும் பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க செந்திலுமே வேற வழியே இல்லாம கோபியை வழுக்க டைமா பிடிச்சு இந்த பக்கம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே நேரம் வீட்டுல இங்க கோபி வருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த ஈஸ்வரி, இனியா, செல்லின் இவங்க எல்லாருமே இங்க கோபி இந்த அளவுக்கு போதையாகி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சொல்லப்போனா ஈஸ்வரியுமே என்ன கோபி இது, உனக்கு உடம்பு சரியில்லாதப்ப இப்படி பண்ணுவே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி கிட்ட கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா செந்திலுமே இங்க பாருங்கம்மா, அவன் மேல கோவப்படாதீங்க, ராதிகாவும் மையவும் அவனை விட்டு பிரிஞ்சதுனால இந்த மாதிரி அவன் ரொம்பவே வருத்தத்துல இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் ராதிகா மையம் வீட்டுக்கு போயிருக்கான், அவங்க இனிமேல் எங்களை பார்க்க வராத, அதே நேரம் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எங்க கிட்ட உறவு கொண்டாடாத அப்படின்ற மாதிரி கோபி அவமானப்படுத்தி அங்கிருந்து அமிச்சிட்டாங்க. கோபியுமே ரொம்பவே வருத்தப்பட்டு தான் இப்படி பண்ணிட்டான். தயவு செஞ்சு நீங்களும் அவனை ஹர்ட் பண்ணிடாதீங்க, அவன் ரொம்பவே கஷ்டமா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் செந்திலுமே கோபியை தன்னோட ரூம்ல படுக்க வச்சுட்டு போறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு இருக்கிற ஈஸ்வரிக்கு இந்த விஷயத்தை தாங்கவே முடியல. அந்த ராதிகாவுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். சொல்லப்போனா அந்த ராதிகாக்கு என் கோபி தான் வந்து லைஃப் கொடுத்தான், ஆனா இப்ப என் கோபியை மதிக்காம அவனை கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி அவர் ஒரு நிலைமைக்கு மாத்திட்டாலே அப்படின்ற மாதிரி இங்க ராதிகா மேல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க இனியாவுமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை ராதிகா கிட்ட நம்ம கோபி அமைச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க நல்லா இருந்திருப்பாங்கல்ல, நம்ம டாடி ரொம்பவே ஹாப்பியா இருந்திருப்பாருல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ராதிகா கூட கோபி இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இனியா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் செல்லியனுக்குமே ஏன் இப்படி பண்றா டாடி, ஏற்கனவே ஒரு உடம்பு சரியில்லை, இந்த ஒரு நிலைமையில இப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இங்க கோபி மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி கோபி இப்படிப்பட்ட நிலைமையில வீட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்ட பாக்கியாவுமே ரொம்பவுமே கோபத்தோட இந்த ஆளை இதுக்குதான் இந்த வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு இந்த வீட்டுல அவன் பாட்டுல உரிமை கொண்டாடிட்டு இருக்கான். சொல்ல போனா அந்த ஆளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அந்த ஆள் கிட்ட இருந்து இந்த வீட்டை நான் எப்பவோ சொந்தமா வாங்கிட்டேன், ஆனா இன்னுமே வந்து அவங்க அம்மாவை கணக்கு வச்சுக்கிட்டு இதே வீட்டுல வாழ்ந்துகிட்டு என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அவங்களோட மனசுல இந்த பக்கம் ராதிகாவும் மையவும் எடுத்த முடிவை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. சொல்லப்போனா கோபியுமே இங்க ராதிகா கூட மைய கூட இருக்கணுங்கிறத ஆசைப்படுறாரு. பட் ஆனா இவங்க எல்லாம் ஃபோர்ஸ் பண்றதுனாலதான் வேற வழியே இல்லாம கோபியுமே இந்த பக்கம் பெரிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியவுமே புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்போ போல அடுத்த நாள் காலையில இங்க கோபியுமே எந்திரிச்சு வந்து கீழே பயங்கரமா டென்ஷனா உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப கோபிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாருப்பா, போனதே நினைச்சு நீ வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத, அவ உன் லைஃபுக்கு வேணாம்னு சொல்லி இந்த மாதிரி நான் எத்தனை டைம் சொல்லிட்டேன், ஆனா நீ அதை புரிஞ்சுக்கல. ஆனா இன்னைக்கு பாரு, அவளுக்கு தேவையானது நடந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உன்னை தூக்கி எரிஞ்சிட்டா பாத்தியா, அவன் லைஃப்க்கு நீ தேவையில்லைன்னு சொல்லி உன்னை தூக்கி போட்டுட்டாப்பா, நீ அவளை பத்தி யோசிக்காத அப்படின்ற மாதிரி இங்க மறுபடியும் ஈஸ்வரி கோபிய ராதிகா கூட சேர விடாத மாதிரி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்கு செல்விக்கும் ரொம்பவே கோபம் வந்துட்டு இருக்கு. அப்ப செல்வியுமே இங்க பாருக்கா, உன் அத்தைக்கு உண்மையிலுமே ரொம்பவே கெட்ட புத்திக்கா, அந்த ராதிகா கூட பரவாயில்ல, அவங்களும் அவங்க பொண்ணு இந்த வீட்டை விட்டு கிளம்புறப்ப கூட இங்க இனியா மாட்ட நல்ல விதமா நடந்துட்டு போனாங்க, ஆனா உன் அத்தைக்கு மனசாட்சி இல்லக்கா, ரொம்பவே கொடூரமா பேசுது அப்படின்ற மாதிரி இங்க செல்வியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இங்க ஈஸ்வரியுமே இங்க கோபியோட மனசுல இருந்து ராதிகாவை தூக்குறதுக்காக என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கோபியுமே தான் மனசுல இருக்க விஷயத்தெல்லாம் இங்க ஈஸ்வரிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, நான் ராதிகா மைய கூட தான் வாழ முடியும், சொல்லப்போனா அவங்களை ரொம்பவே நேசிக்கிறேன், அதுவும் எனக்கு மையவை ரொம்பவே பிடிக்கும், இனி அவ இந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதே அளவுக்கு எனக்கு மையவையும் பிடிக்குமா, ஆனா அவங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க ஈஸ்வரியுமே இங்க பாரு கோபி, இனிமேல் அம்மாவை பத்தி யோசி, அதே நேரத்துல உன்னோட பசங்களை பத்தி யோசி, உன் பசங்க யாரு சொல்லு, இந்த மாதிரி செலியன், எழில், இனியா இவங்களை பத்தி யோசி, அதே நேரம் நீ வந்து சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் பாக்கியா இங்க காத்துக்கிட்டு இருக்கா, நீ பாக்கியாக்கு வாழ்க்கை கொடுக்கணும்டா கோபி அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி கிட்ட அவங்க மனசை மாத்திர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கவனிச்சிட்டு இருந்த பாக்கியாக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. அவங்களுமே ரொம்ப கோபத்தோட இங்க ஈஸ்வரிட்ட வந்து உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதாத்த, எத்தனை டைம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா, என் லைஃபை விட்டு கோபி எத்தனையோ டைம் நான் தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டேன், ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்காம மறுபடியும் இந்த கேவலமானவனை என் லைஃப்ல சேர்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா, அப்படி நீங்க நினைச்சா கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது, நான் லைஃப்ல செத்து கூட போவேனே தவிர கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆளை மறுபடியும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா ரொம்பவே கோபத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஈஸ்வரியுமே இங்க பாரு பாக்கியா, நீ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத, நீ என்னமோ பண்ணிக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, நான் கோபி கிட்ட என்ன சொல்றனோ அதுதான் நடக்கும், கண்டிப்பா அதை நடத்தி காட்டுவேன் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா கிட்ட சவால் விடுறாங்க. ஆனா பாக்கியாவுமே டைரக்டா கோபியை பார்த்து இங்க பாருங்க கோபி, உங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் தருவேன், இந்த ஒரே நாள்ல நீங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும், சொல்லப்போனா நீங்க ராதிகா கிட்ட போனாலும் சரி எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருங்க, அப்பதான் இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும், முதல்ல நான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து இந்த பக்கம் கோபி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு கோபியுமே என்ன மன்னிச்சு பாக்கியா, கண்டிப்பா நான் நாளைக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு வேற எதை பத்தியுமே பேசாம தன்னோட ரூமுக்கு போறாங்க. ஆனா ஈஸ்வரியுமே என்ன கோபி இது மறுபடியும் அம்மா விட்டுட்டு போறீ அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோபியுமே இந்த டைம் ஈஸ்வரி பிரச்சனை எந்த பேச்சுக்குமே எட்டி கூட பார்க்காம ரொம்பவே மன நொந்து போயிட்டு அவருமே தன்னோட ரூமுக்கு போயிட்டு இருக்காரு. உண்மையை சொல்ல போனா இங்க ராதிகா தன்னை விட்டு பிரிஞ்சு போனதை அவர்களால இன்னுமே ஏத்துக்க முடியல. ஏன்னா மையுமே இப்ப பார்த்தாலும் டாடி டாடின்ட்டு என்கிட்ட ரொம்பவே அன்பா பேசிட்டு இருப்பாளே, அவளும் என்ன ஒதுக்குற அளவுக்கு நான் ரொம்பவே கேவலமா நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியுமே இங்க பாரு பாக்கியா, என் பையனை கஷ்டப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைச்சேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது,
என் பையன் இல்லாத வீட்டுல நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி மறுபடியுமே பாக்கியாட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாக்கியவுமே எனக்கு அது பிரச்சனையே கிடையாது அத்தை, அது உங்க விருப்பம், இந்த வீட்டுல இருக்கிறதும் சரி இல்லாம இருக்கிறதும் சரி அது உங்களோட விருப்பம். ஆனா இந்த வீட்டுல இருக்கன்னா ஒரு ரூல்ஸ் இருக்கணும், ஏன்னா இது என்னோட வீடு, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின வீடு, இந்த வீட்டை அவர் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. இந்த வீட்டுல என்னோட சுதந்திரம் இருக்கணும், என்னோட நிம்மதி இருக்கணும். என் நிம்மதியும் சுதந்திரத்தையும் கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா கூட அது கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறதுக்கு நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரிய வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நான் தயாரா இருக்கேன்ற மாதிரி இங்க பாக்கியா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்து இந்த பக்கம் ஈஸ்வரியுமே என்னாச்சு இந்த பாக்கியாக்கு, நான் அவ வாழ்க்கைக்காக தான் நல்லது பண்றேன், ஆனா அதை புரிஞ்சுக்காம என்னையும் என் பையனையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்கியாவை நினைச்சு இவங்களுமே கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல கோபியுமே இந்த பக்கம் ராதிகா பண்ண விஷயத்த நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி மறுபடியும் ஈவினிங் ஆனோன்னு இந்த பக்கம் சரக்கு அடிக்கிறதுக்காக வெளியில கிளம்புறாங்க. அப்ப கரெக்டா செந்திலுக்கு கால் பண்ணி, செந்தில் எனக்காக கொஞ்சம் பார் வரைக்கும் வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இந்த பக்கம் செந்திலுமே, டே நான் ஒரு முக்கியமான விஷயமா பெங்களூர் வரைக்கும் வந்திருக்கேன், நீ ஒழுங்கா வந்து பாருக்கெல்லாம் போத்தாவல்ல, ஏற்கனவே நேத்து அடிச்ச சரக்கு ஓவர்ரா, எனக்கு தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, உன் உடம்பு கெட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கோபியுமே செந்திலோட வாய்ஸ் கொஞ்சம் கூட மதிக்காம அதை கட் பண்ணிட்டு அவருமே எப்பவும் போல ட்ரிங்க்ஸ் பண்ண போயிடுறாரு. அங்க பார்ல போயிட்டு பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்றாரு. பண்ணது மட்டும் இல்லாம பயங்கரமா வந்து இந்த பக்கம் உளர ஆரம்பிக்கிறாரு. அப்ப பார்ல இருக்க ஆளுங்களுமே இந்த பக்கம் வந்து என்னது இந்த ஆள் இப்படி சரக்கு அடிச்சு உளறிட்டு இருக்கான், என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா கோபி பக்கத்துல போன உடனே அங்க கோபியுமே ஃபுல் போதையில உளறிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இதை பார்த்துட்டு இந்த பார்ல இருக்கவங்களுமே என்ன இது இந்த ஆள் இப்படி உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கோபியுமே என்ன மன்னிச்சிரு பாக்கியா, என்ன மன்னிச்சிரு ராதிகான்னு சொல்லி இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே மன்னிப்பு கேட்கற மாதிரி போதையில பயங்கரமா உளறிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து அந்த பார்ல இருக்கவங்களும் சரி எதுக்கும் இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி வர வச்சு இவரை கூட்டிட்டு போக சொல்லிட்டு இங்க கோபியோட மொபைல் எடுக்கிறாங்க. அந்த மொபைல் ஆல்ரெடி பாக்கியான்னு சொன்னதுனால பாக்கியா பேரை சர்ச் பண்றாங்க. அதுல பாக்கியா மை ஒய்ஃப் அப்படின்ற நம்பர் வருது. இதை பார்த்தோன்னு சரி இதான் அவங்க ஒய்ஃபா, ஓகே நம்ம கால் பண்ணி சொல்லுவான்னு சொல்லிட்டு அந்த பார்ல இருந்து கால் பண்றாங்க. ஆனா பாக்கியாவும் இங்க கோபியோட போன் வரதை பார்த்துட்டு எதுக்காக இவர் கால் பண்றாரு, இவருக்கு என்ன வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த கால் அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ண வேற ஆள் பேசுறாங்க. அவங்களுமே மேடம் இங்க கோபின்னு ஒருத்தர் இந்த மாதிரி பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பார்ல விழுந்து கிடக்குறாரு மேடம், இவரை வந்து கூட்டிட்டு போயிடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே இதை கேட்டோன்னு பாக்கியாவுமே எங்க பாருங்க எனக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதுல ராதிகான்னு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட சொல்லுங்க என்ன அதான் அவங்களோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சரி ஓகே மேடம் நான் ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு அவங்களுமே ராதிகாக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா கோபியோட நம்பர்ல இருந்து ராதிகாக்கு ட்ரை பண்ணதுனால ராதிகாவுமே ஃபுல் ரிங் போய் எடுக்கல. சொல்லப்போனா அவங்களுமே மறுபடியும் கோபி நம்ம லைஃப்ல வரதுக்காக தான் போராடுறாரு, கண்டிப்பா இந்த சான்ஸ் அவருக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக மறுபடியும் எப்பவும் போல அந்த கால் எடுக்காம அவங்களுமே வந்து அவாய்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வர வழி இல்லாம அங்க இருக்கிறவங்களும் மறுபடியும் பாக்கியத்தை கூப்பிடுறாங்க. மேடம் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு கூப்பிட்டு பார்த்தோம், ஆனா அவங்க அந்த கால் எடுக்க மாட்டேன்றாங்க, தயவு செஞ்சு அவரை கூட்டிட்டு போங்க. சொல்லப்போனா அவர் ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காரு, அவரை இப்ப நாங்க வெளியிலயும் படுக்க வச்சுட்டு போக முடியாது, ஆளை பார்த்தா நல்லா ரிச்சான ஆளா தெரியாது, நீங்க வந்து கூட்டிட்டு போங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாரையாவது வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அட்ரஸ் சொல்றாங்க. இது கிட்டோன்னு இந்த பக்கம் பாக்கியாவுமே ரொம்பவே டென்ஷனோட சரி சார் நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனே இங்க பாக்கியாவுமே எழிலுக்கு கால் பண்றாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையும் எழில்கிட்ட சொல்லிட்டு எழில் கொஞ்சம் இந்த பார் வரைக்கும் வா, அங்க போயிட்டு கோபி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரும் அப்படின்ற மாதிரி பாக்கியா பேசுறாங்க. அதுக்கப்புறம் எழிலுமே இங்க பாக்கியா சொன்னதுனால கிளம்பி வந்துட்டு இந்த பக்கம் வந்து கோபியோட நிலைமையை பாக்குறாங்க. கோபியுமே பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு உளறிக்கிட்டே படுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவும் எழிலும் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாக்கியாக்கு இன்னுமே வந்து கோபி மேல கோபம் வரதான் செய்யுது. ஆனா இருந்தாலும் மனசளவுல இவங்க ராதிகாவை பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத இங்க பாக்கியா தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க எழிலும் பாக்கியாவும் சேர்ந்து இங்க கோபியை கைத்தாங்களா தூக்குறாங்க. அப்புறம் தூக்குறப்பதான் தெரிய வருது கோபியுமே என்னை எப்படியாவது ராதிகாட்ட கூட்டிட்டு போயிருக்க, நான் ராதிகா வீட்டுக்கு போறேன் என்ன விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஈஸ்வரோட பேரை சொல்லியும் ராதிகாவோட பேரை சொல்லியும் பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இங்க பாக்கியாக்குமே ஒரு ஐடியா தோணுது, பேசாம இவர ராதிகாவோட வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இங்க எழில்கிட்டையும் சொல்லிட்டு டைரக்டா ராதிகாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வந்து கோபியை கைத்தாங்களா பிடிச்சுக்கிட்டுமே அந்த பெல் அடிக்கிறாங்க. பெல் அடிச்சு அடுத்த செகண்ட் இந்த பக்கம் ராதிகா வந்துட்டு யாரு அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது தான் இந்த பக்கம் பாக்கியா எழில் அப்புறம் கோபி நிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இங்க ராதிகாவுமே என்னாச்சு பாக்கியா என்னாச்சு கோபிக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. என்னன்னு தெரியல, அவர் 2 நாளா ரொம்பவே வந்து அவராவே இல்ல, உங்களை நினைச்சு பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்காரு, இப்ப கூட எங்க வீட்டுக்கு வரணும்னு அவர் விரும்பவே இல்ல, உங்க வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லி பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா ராதிகாவுமே சரி அவரை உள்ள கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபியை கூட்டிட்டு போயிட்டு இங்க சோஃபால படுக்க வைக்கிறாங்க. அப்ப கரெக்டா ராதிகாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு இங்க பாக்கியாவுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு ராதிகா, நீங்க இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தது உண்மையிலுமே நல்ல விஷயம் தான். ஏன்னா கோபி எப்பவுமே அவர் அம்மா அப்பாக்கு இருக்கிறது சரியான விஷயம் கிடையாது, உங்களையும் உங்க பொண்ணையை பத்தி யோசிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் தான். ஆனா கோபி ரொம்பவே மனசளவுல உங்க 2 பேரையும் நேசிச்சிட்டு இருக்காரு அவர் அம்மாவை விட. ஏன்னா அவர் அம்மா கிட்டே நேத்து தான் எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு, தயவு செஞ்சு கோபி ஏத்துக்கங்க, கோபி கூட நீங்க சேர்ந்து வாழ பாருங்க அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவும் ராதிகாக்கு அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கிட்ட ராதிகாவும் ரொம்பவே சைலண்டா இந்த பக்கம் கோபியே பாத்துக்கிட்டு இருக்காங்க.